பூமாரி. என்ன அசோக் சொல்லு. ஆமா, நேத்து நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போனீங்களா உங்க சித்தி கூட? யாரு சொன்னா? இல்ல, எங்க அம்மா உங்க 2 பேரும் பார்த்தேன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு நினைச்சேன். ஆமா, எங்க அப்பாவும் மீனாமாவும் பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க போனோம் ஃபங்க்ஷனுக்காக. ஓ அப்படியா? என்ன ஒரு வாட்டி கூட்டிட்டு போவியா அந்த வீட்டுக்கு? சரி அசோக், ஒரு நாள் நம்ம போவோமே, சரியா? நான் மீனாமா கிட்ட கேட்டு சொல்றேன். சரி. ஆமா பூமாரி, மிது ஏன் வரவே இல்ல? அதான் எனக்கும் தெரியவே இல்லை பாத்துக்கோ. என்னாலும் தெரிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்க. யானே தெரியலப்பா. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு அவ வராதது. ஆமா, நம்ம 3 பேரும் எவ்வளவு ஜாலியா இருந்தோம். அவ மட்டும் வராது ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கே எங்க இடம் இருக்கா? ஆமா, இவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்ல இடமே காண மாட்டேங்குது பாத்துக்கோ. ஆமா, இது ஒரு கிளாஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம். இவ வந்ததுக்கு அப்புறம் பாரு கடுமையான இருக்குது. டீச்சர் கிட்ட கண்டிப்பா சொல்லணும். இல்லனா அவ்வளவுதான். இப்படி எல்லாம் இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு டீச்சர் வரட்டும்னா சொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு இடத்துல அவ உட்கார்ந்திருக்கான்னு பாரு, கொஞ்சம் கூட தள்ளாம. எப்படிப்பட்ட ஆளுமா? அதானே, அவளை கூப்பிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லு. ஆமா, இப்ப சொன்னாப்ல அப்படியே தள்ளி வா பாரு. அவளை பார்த்தாலே எரிச்சலா வருது எனக்கு. ஏன்டா இவ நம்ம குரூப்புக்கு வந்தாலோ தெரியலப்பா. பேசாம வேற எங்கயாச்சும் இருந்திருக்கலாம்ல. ஒரே பேட்ச் தான் நடக்குது இந்த கிளாஸ்ல. ஐயோ, டீச்சர் வந்துட்டாங்க போலயா? டீச்சர் வந்தது கூட தெரியல. அப்படி என்ன பேச்சோ தெரியலப்பா. என்ன பேசுறீங்கன்னு என்கிட்டயே சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. சாரி டீச்சர். குட் மார்னிங். தேவையே இல்ல. வந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குட் மார்னிங் வரையா? ஏதாவது எடுத்து படிக்க வேண்டிய சும்மா இருக்க டைம்ல 11th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு, இன்னும் ஒருத்தருக்காவது பொறுப்பு வரலையே. இல்ல டீச்சர், இப்பதான் பெல் அடிச்சாங்க. அதுக்கு இப்ப என்ன? லீடர் யாரு? கிளாஸ் லீடர். டீச்சர் இன்னும் வைக்கல கிளாஸ் லீடர். டீச்சர் நான் தான். என்ன இது, இவ வைக்கலங்கற நீதான்ங்கற? நான் எப்ப லீடர் வச்ச மாதிரியே தெரியலையே. டீச்சர் அன்னைக்கு என்ன 2 சொல்லிட்டு போனீங்கல்ல நீங்க? அது அப்போ டெம்பரவரிக்காக தானே சொன்னேன். உன்னையே 2 சொல்லலையே. நான் லீடர் கண்டிப்பா வைக்கணும், இல்லனா நீங்க அடங்க மாட்டீங்க. சேட்டை கண்டிப்பா கூடும். ஆமா டீச்சர், இந்த வாட்டி நல்ல புது லீடரா வைங்க பாத்துக்கோங்க. நாங்களும் சும்மா தானே இருக்கோம். யாராச்சும் ஒருத்தங்கள வச்சா என்னவா? யாரு? உன்னையா? உனக்கு இன்னும் பொறுப்பு கூட வரல. உன்னை எப்படி லீடர் ஆக்குறது? யாரெல்லாம் இதுவரை லீடரா இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பாப்போம். டீச்சர், நான் இதுவரை இருந்தது இல்ல. அடுத்து பூமாரி. நான் இருந்திருக்கேன் டீச்சர், லீடரா இருந்திருக்கேன். நிறைய வாட்டி இருந்திருக்கேன். அடுத்து தீபி. டீச்சர் நான் இருந்ததே இல்ல. நான் தீபி இப்படி புழுற. அச்சா, நீ எவ்வளவு வாட்டி இருந்திருக்க? சொல்லு ஒழுங்கா. தீபி ஒருக்க கூட இருந்தது இல்லையா? டீச்சர் கிட்ட போய் கேட்கவா? இல்ல டீச்சர், 2 வாட்டி இருந்திருக்கேன். நம்ம லீடரா இருக்குது இந்த பூமாரிக்கு பொறுக்காத. அடுத்து மீனு. டீச்சர் நான் ஒரே ஒரு வாட்டி தான் இருந்திருக்கேன். அது கொஞ்சோட நாள் தான் தெரியுமா? அடுத்து டீச்சர், எங்க கிளாஸ்ல எப்பவுமே டீச்சர் என்னதான் லீடரா வைப்பாங்க. நான் நல்ல பொறுப்பாவே எல்லா பிள்ளைங்களையும் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால எப்போ லீடரா இருந்தாலும் நீ தான் இருக்கணும்னு கூட சொல்லுவாங்க. எங்க கிளாஸ்ல கூட தான் எங்க மல்லிகா டீச்சர் அப்படிதான் என்னையும் சொல்லுவாங்க. பாரு, இவங்க மட்டும் சொல்லுவாங்களாம். சரி, அடுத்து டீச்சர் நான் இருந்தது இல்ல. நீ ஒருக்க இருந்திருக்கியே, நல்லா நினைச்சு பாரு. இல்ல டீச்சர், நான் இருந்ததே இல்ல. ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருந்தேன். அதுவும் யாரோ வரலங்கப்பே தான் டீச்சர் என்ன இருக்க சொன்னாங்க. சரி, இப்ப லீடரா இருக்காதவங்கலாம் யாரு? அசோக், அப்புறம் லாஸ்ட்ல ஐஷு, 2 பேர் மட்டும் தானே? ஆமா டீச்சர். ஐஷு கூட ஒரு நாள் லீடரா இருந்திருக்கா, அப்படிதானே? அப்ப அசோக் மட்டும்தான் இதுவரை லீடரா இல்ல. இதுவரை பாய்ஸ் யாருமே லீடரா இருந்து நான் பார்க்கவே இல்ல. இந்த தடவை பாய்ஸோட லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு பாப்போம். அசோக் தான் இந்த கிளாஸோட லீடர். அசோக், பயமா இருக்கு பூமாரி. இதுங்கெல்லாம் என் பேச்ச ஒரு வாட்டி கூட கேட்காதுங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. நீ லீடரா இரு, புரியுதா? சரி, பாப்போம். இனி அசோக் என்ன சொன்னாலும் கேட்கணும், புரியுதா? ஆமா, இவன் சொன்னா அப்படியே நாங்க காட்டுவோம். ஆளு மூஞ்சும் கேட்கவே மாட்டோம். இல்ல மீனு? ஆமா, அவனே வாயை திறந்து நான் லீடரா இருக்கவே மாட்டேன் அப்படினு டீச்சர்ட்ட போய் ஆளுவ போறா. நீ வேணா பாரு. அதானே. டீச்சர் உள்ள வரலாமா? வாங்க. நீங்க யாரு? டீச்சர், இந்த கிளாஸ்ல மிதுன்னு ஒரு பொண்ணு படிச்சாள்ல? ஆமா, மிதுன்னு ஒரு பொண்ணு படிச்சா. அவ ஏன் வரல ஸ்கூலுக்கு? அவங்க அம்மாவும் வந்து எதுவுமே சொல்லலையே. நீங்க யாரு அவளுக்கு? டீச்சர், நான் அவங்க வீட்ல வேலை பாக்குறேன். அந்த பொண்ணு இனி வரமாட்டான்ட்டு சொல்லிட்டு வர சொன்னாங்க டீச்சர். ஐயோ, ஏய், என்னாச்சு பூமாரி? இவங்க இப்படி சொல்றாங்க. மிது இனியும் வரமாட்டாளோ? ஏன் என்னாச்சு? அவ நல்ல படிக்கிற பிள்ளையாச்சே. வரமாட்டேன்னா ஏன்? வேற ஸ்கூல் ஏதாவது மாறிட்டாளா?
இல்ல வேற ஸ்கூல் எதுவும் மாறல. அவங்க அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வெளியூர் போறாங்க. அதனாலதான் ஒரு வருஷம் படிப்பு வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, ஹெட் மாஸ்டரா இருக்கவங்க கூட அவங்களுக்கு சொந்தம் தானே. அப்புறம் என்ன, அவங்க பொறுப்புல விட்டு அவன் படிக்க சொல்லலாம்ல. இல்ல டீச்சர், அது அவங்க பிள்ளைய கூடவே கூட்டு போகணும்னு நினைக்காங்க போல. அதனால அவங்க சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு படிப்புக்கே போக வேணாம்னு நினைக்காங்களா அவங்க வீட்ல? அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை வெளியூர் போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஸ்கூல்ல ஏதாவது சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணோட டிசி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க வந்தா எப்படி நான் தர முடியும்? அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருக்காங்க கிளம்புறதுக்காக. அதனாலதான் என்னை விட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க அம்மாவே வந்து வாங்கிடுப்பாங்க. இல்ல, ஹெட் மாஸ்டர் கிட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு ரிலேட்டிவ் தானே, அவங்க கிட்டே வாங்கிட சொல்லுங்க. இல்ல, இப்போ டைம் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் என்னை விட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. வெளியூர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கூல்ல எப்படின்னாலும் சேர்க்கணும்ல, அதுக்கு இது வேணும்ல. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஒரு வாட்டி ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, அப்புறமா தர்றேன். சாரும் இன்னைக்கு லீவா, அது சொல்லி தான் சொல்ல சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் டிசி எடுத்து தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார்கிட்ட கேட்காம நான் எப்படி தர முடியும்? வெளியூர் தானே போறாங்க. சார்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் கொரியர் ஏதாவது போட்டு விட்டான்னு சொல்லுங்க. அட்ரஸை மட்டும் இந்த பேப்பர்ல எழுதி தந்துட்டு போங்க. நீங்க எடுத்து தர முடியாதோ? எல்லாமே சாரோட லாக்கர்ல தான் இருக்கு. அதையெல்லாம் நாங்க எடுக்க முடியாது. சார் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டு தான் எடுக்கணும். போன வருஷம் தான் அவங்களுக்கு டீச்சரா இருந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு சொல்றீங்களா? நான் அவங்கள போய் பாக்குறேன். இல்ல, யார்கிட்ட கேட்டாலும் இந்த பதில் சொல்லுவாங்க. ஹெட் மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும். அப்புறமா கொரியர் வேணா போட்டு விடுறோம். அட்ரஸை நோட் பண்ணி வச்சுட்டு போங்க. அவங்க போக போற வீட்டோட அட்ரஸ் எனக்கு சரியா தெரியல. நான் வேணா வீட்டுல போய் ஃபோன் பண்ணட்டுமா? சரி பண்ணுங்க. தேங்க்ஸ் டீச்சர். அப்ப நான் வர்றேன். அந்த பிள்ளையை எப்படியாவது படிக்க வைங்க. அங்க போய் சும்மா வச்சிடாதீங்க. சரி டீச்சர். நல்ல படிக்கிற பொண்ணுல கடைசியில இப்படி ஆகுது நிலைமை. அந்த பொண்ணு அங்க போய் நல்லா படிச்சா சரிதான். சரியா போச்சு. இனி கிடையாது போலயே ஸ்கூலுக்காக. டீச்சர் சொல்லு. டீச்சர், மிது இனி வரமாட்டாளோ ஸ்கூலுக்கு? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த. திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்கணுமா அதை பத்தி? இல்ல டீச்சர், அவ நல்ல படிப்பா. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. அவ வரலனா எப்படி ஸ்கூலுக்கு? அவ எதுவுமே சொல்லவே இல்ல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. உண்மையில அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவ என்ன அடுத்தவங்க கூடயா இருக்கா? அம்மா கூட தானே இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்க படிக்கிற வேலையை பாருங்க. எடுத்து எல்லாத்தையும் ரிவிஷன் கொடுங்க. ரொம்ப பாவமா இருக்கு பூமாரி. அவ இப்படியெல்லாம் போவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான் அசோக். ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கல எனக்கு. வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. யாமீனும் இனி நம்ம ஜாலியா இருப்போம்ல. ஆஃப் கோர்ஸ். இனி இந்த பூமாரி கையை கொத்திட்டு யார் கூட நடக்கான்னு பாப்போம். அப்படியும் சொல்லக்கூடாது. பாவம்ல பூமாரி. நீ ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணாதே. என்ன அமைதியா இருந்துரு. இல்லப்பா, அந்த மிது கொஞ்சம் ஓவர் தான். எனக்கு அவளை பிடிக்காதான். ஆனா பூமாரியை கொஞ்சம் பிடிக்கும். அதான் சொல்றேன். ஐயோ பாவம் மிது என்கிட்டே தான் இருப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அவளுக்கு. ஸ்கூலுக்கு வந்த புதுசுல என் கூட என்ன மாதிரி பேசுவா, அழகா பேசுவா, நல்ல ஃப்ரெண்டா இருப்பா. ஆனா கடைசியில ஸ்கூலுக்கு இப்ப வர முடியாதுன்னு சொல்றாங்க. நினைச்சாலே பாவமா இருக்கு. கடைசியா ஒரு வாட்டி அவளை மீட்டாவது பண்ணிருக்கலாம். அதுவும் பண்ணவே முடியலையே. அவ ஸ்கூலுக்கே வரல திறந்த நாள்ல இருந்து. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. பூமாரி, நம்ம வேணா வீட்டு விட்டு போய் பாப்போமா அவளை? அவங்கதான் வெளியூருக்கு அர்ஜென்ட்டா கிளம்புறாங்களே. நம்ம எப்படி அசோக் போய் பார்க்க முடியும்? தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த அம்மா வந்து அழகா சொன்னாங்க. அவங்க வெளியூர் கிளம்புறாங்க, உடனே டிசி வேணும்ட்டு. சரி, ஒரு ஐடியா. எப்படின்னா அந்த அம்மா வீட்டுக்கு போய் நான் அட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம மேம் கிட்ட. அப்ப நம்ம டீச்சர் கிட்ட கேட்டுக்கிடுவோமா அதை? அப்படி வேணா செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம வேணா போய் பார்க்கலாம். எந்த ஊருன்னு கூட தெரியல. அவ போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்க அசோக். அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. அவ என் கூட என்ன மாதிரி பழகுனா? ஒரு போன் கூட இதுவரை அவ அடிக்கல எனக்கு. அவளோட சுச்சுவேஷன் எப்படியோ நமக்கு தெரியாதுல பூமாரி. பாவமா இருக்கு நினைச்சாலே. ஆமா அசோக்,